உயிரையும் அறிவையும் நம்முள்ளே செலுத்தி உயர் தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அன்போடு வணங்கி இன்றைய நிகழ்விற்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதி வேதாத்ரிய சிந்தனை. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மௌனம் மனோசக்தியின் அணைக்கட்டு. மௌன நிறைவு விழாவில் நம் குருபிரான் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு சில துளிகளை சுவைப்போம். வாருங்கள் நண்பர்களே. மனம் எவ்வளவு சிறப்பானது, உயர்வானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் மனோசக்தியின் அணைக்கட்டுகள் என்று வைத்து கொள்ளுங்கள். அணைக்கட்டு என்றால் எவ்வளவோ நீர் வந்து தேங்கும் இடம். அந்த அணைக்கட்டு எவ்வளவுக்கெவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, அகலமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு பயன்மிக்கதாக இருக்கும். அதற்குள்ளே வருகின்ற தண்ணீர் வெளியே போய்கொண்டே இருந்தால் அதை அணைக்கட்டு என்று சொல்லவே முடியாதே. போக்கை நிறுத்த வேண்டும். அப்படி மனோசக்தியினுடைய போக்கை நிறுத்துவதற்கு நல்லதோர் பயிற்சிதான் இந்த மௌன நோன்பு. நாம் மௌனமாக இருக்க இருக்க நமது மன அலைச்சுழல் சுருங்கி இறைநிலையோடு இணைந்து வரும். அத்தோடு மட்டுமின்றி நம்முடைய மனம் என்னும் அணைக்கட்டு ஆழமாகவும் போய்கொண்டே இருக்கும். அந்த ஆழம் அதிகரிக்க ஆழமுள்ள அணைக்கட்டில் எப்படி தண்ணீரின் கொள்ளளவு அதிகரிக்குமோ அதே போல மௌனத்தால் ஆழமான மனதில் மனோசக்தியின் கொள்ளளவும் அதிகமாகும். மனிதனுடைய ஆழமும் ஆற்றலும் அதிகரிப்பதினால் இயற்கை இரகசியங்கள் சுலபமாக வந்து மனதுக்கு காட்சியாகும். மௌனத்தினால் மனதின் அலைச்சுழல் குறைய அந்த அளவுக்கு மனோசக்தியின் ஆழம் அதிகரிக்கும். அந்த மனோசக்தி உயர எதை நினைத்தாலும் அதை சீக்கிரமாக புரிந்து கொள்ளவும், உணர்ந்து கொண்டதை விரைந்து செயல்படுத்தவும் இயலும். உலகுக்கு இன்று வேண்டியதெல்லாம் நம் விருப்பம் போல செயலாற்றும் ஒரு திறன் அல்ல, அதைவிட அதிகமான ஒரு திறமை வேண்டியதாக இருக்கிறது மனிதன் என்ற முறையிலே. அறம் என்பது அங்கேதான் தொடங்குகிறது. நான் பேசுகிறேன், நடக்கிறேன், மற்றவர்கள் அதனால் தாக்கம் பெறுகிறார்கள். அந்த தாக்கத்தின் விளைவு எந்த அளவில் இன்ப துன்பம் விளைவிக்கும்? அப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அந்த அறம் வளர்ந்து பிற்காலத்தில் மதமாயிற்று. ஆகவே அத்தகைய சக்தி வாய்ந்த பரம்பொருளை மனம் உடையதாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு இதே போல மௌன நோன்பு பயனாகும். மௌனத்தில் சிந்தனையும் வேண்டும். சிந்தனைக்கும் சாதாரணமாக செயல்புரிவதற்கும் வித்தியாசம் உண்டு. சிந்தனையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. சிந்தனையில் ஒரு விழிப்பு இருக்கிறது. சிந்தனையில் மன அலைச்சுழல் விரைவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இறைநிலையை ஒட்டியே இறைநிலை நோக்கிய பயணத்தில் இருக்கிறது. அந்த அளவில் சிந்தனை உயரதான் அந்த சிந்தனையாளன் முதலில் மனிதனாகிறான், அதன் பிறகு தேவனாகிறான். விலங்குக்கும் தேவனுக்கும் இடையில் இருப்பவன்தான் மனிதன். விலங்கினத்திலிருந்து அதனுடைய கருமைய பதிவுகள் எல்லாம் நமக்கு மரபு தொடராக வந்துவிட்டன. விலங்கின வாழ்க்கையின் செயல்பாடு மனிதர்கள் எல்லாரிடமும் இருக்கிறது. அறிந்தவர்கள் அதை வெளிப்பட்டு செயலாக்காமல் பாதுகாத்து கொள்கிறார்கள். அறியாதவர்கள் விலங்கின பதிவின்படியே செயல்படுகிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் அது தப்பில்லைதான், ஏனெனில் இது இயற்கையாகவே வருகிறது. ஆனால் அந்த நிலை மாற்றமடைய வேண்டும். எல்லோரும் மனிதத்தன்மை அடைந்து விட்ட போதிலும் கூட ஒருவர் மட்டும் விலங்கின வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது 1000 பேரையும் அழைக்கழிக்கும். ஆகவே எல்லோருமே அறிவில் உயர்ந்த நிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். வந்து கொண்டும் இருக்கிறார்கள் தங்களுக்கு தெரியாமலே. நாமெல்லாம் இதை பயிற்சியினால் உணர்ந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பாக இந்த மௌனம் இருக்கிறது. 3 நாள் மௌனம் இருந்து தவம் செய்துவிட்டு பிறகு உடலையே கவனித்து பார்த்தால் அந்த உடல் எவ்வளவு ஆற்றல் களம் உடையதாகவும் எவ்வளவு அலைவீசக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். எல்லோருக்கும் இந்த அலைவீச்சு உண்டு. ஒருவருக்கு குறைவாக இருக்கும், ஒருவருக்கு சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மௌனத்தின் மூலம் அத்தகைய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சக்தியை சேகரித்து கொள்ளலாம்.
அலை என்றால் வேறொன்றும் இல்லை, விண்ணின் கரைசல்தான் அலையாக வருகிறது. விண்ணின் கூட்டம்தான் பஞ்சபூதமாகவும் நம் உடலாகவும் வருகிறது. அவ்வளவு கரையும் போது மனிதனுடைய தன்மை அத்தனையும் அலையாக மாறுகிறது. இதை நாம் ஜீவகாந்தம் என்கின்றோம். இந்த அலை எங்கெங்கு மோதுகிறதோ அங்கெல்லாம் அந்த அலைக்குரிய மனிதனுடைய தன்மையையே தூண்டிவிடும். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகம் முழுமையும் நம்முடைய ஜீவகாந்த அலைவீச்சு நன்மையையோ தீமையையோ விளைவிக்கும். ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் போது மனோசக்தியும் அதிகரிக்கும். அந்த நிலையிலிருந்து யோசித்தோமேயானால் நமக்கு என்ன வேண்டும் என தெரியும். வாழ்க்கையில் துன்பமில்லாது வாழ வேண்டும். துன்பம் எப்படி எப்படி வருகிறது என்று சரியாக பார்க்காது முறையாக செய்யவில்லையெனில் எந்த போக்கில் போய் தவறாக என்னென்ன செய்கிறோமோ அதிலிருந்து வரும் விளைவு தீமையான விளைவாக இருக்கும். துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். செயல்களில் தவறு இருக்குமேயானால் அதன் விளைவாக நோய் வரும். ஒரு தடவை நோய் வந்ததே ஆனால் மீண்டும் நோய் வரும். சில நேரங்களில் நோய் உள்ளே இருக்கும், அது நமக்கு தெரியாது இருக்கும். நமது உடலில் ஒரு தடவை ஒரு அங்கம் கெட்டு போய்விட்டால் அந்த பகுதியில் மீண்டும் மீண்டும் நோய் வரும். ஆகையினால் உடலில் நோய்களை நீக்கிக் கொண்டு மனதை வளமாக வைத்து கொண்டோமேயானால் வாழ்வில் அமைதி இருக்கும். ஒருவர் மனதில் உள்ள அமைதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். உள்ளத்தாலும் உடலாலும் எந்த அளவில் நலமாக இருக்கிறார்கள், எந்த அளவில் சிரமப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் சிரமமான நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து வாழ்த்த வேண்டியதுதான். இந்த மௌன காலத்தில் அவர்களுடைய உருவத்தை நினைத்து வாழ்த்தினோமேயானால் அந்த அலையின் குணமும் அவர்களுக்கு பயனாகும். அத்தகைய நல்ல செயலை முறையை பயிற்சி முறையிலே மட்டுமின்றி அன்றாட வாழ்க்கை முறையிலும் கூட நாம் செய்து பயன்பெறலாம். நாம் அனைவரும் சாதாரணமாக நீர்நிலைகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மௌனத்தின் மூலம் இரையாற்றல் என்ற அணைக்கட்டுகளாக பெருகி பூரித்து பயனடைய வேண்டும் என்று நம் குருபிரான் அவர்கள் கூறுகிறார்கள்.